ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். தீபாவளிக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5,000 வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக வந்து வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே இப்போ வந்து 2025 தீபாவளி வந்து வரப்போகுது இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து வரப்போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வந்து ரொக்கம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது. இந்த அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்னு தான் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க இல்லையா? வரலாற்றிலேயே முதல் முறையாக தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. அனைவருக்குமே எப்பவுமே பொங்கலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. பொங்கல் போனஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ தீபாவளி போனஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு அஃபீஷியலான ஒரு தகவல் வெளியே இருக்குது. இது வந்து உண்மையாக யாருக்கு கிடைக்க போகுது? அதே மாதிரி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அனைவருக்குமே கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு டோக்கன் வந்து வழங்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. இந்த அறிவிப்பில் என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5,000 ரொக்கம். தமிழ்நாடு அரசின் சூப்பர் திட்டம் இது மாதிரி வந்து தகவல் வெளியாக இருக்குது. சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபராக தான் வந்து ஜாக்பட்டா கூட வந்து நாம் வந்து சொல்லலாம். இந்த நிலையில் தான் தீபாவளி பண்டிகை வந்து முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5,000 வந்து பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு வந்து முடிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து எப்போ வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ட்டு ஆர்வத்தோடு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் வருகின்ற 10ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து டோக்கன் வீடு வீடாக வந்து பார்த்திங்கன்னா வழங்க போகிறதாகவும் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்ன பின்ன மாறலாம். இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இருந்தாலுமே ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வந்து பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவி வழங்கப்படுகின்றன. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உதவி வழங்கப்படும் நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வந்து வழங்கப்பட்டாலுமே குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமே வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய் வந்து நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. இதை தொடர்ந்து பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு தான் வந்து நிறைவேற்றியிருந்த நிலையில் இதை தொடர்ந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசை பொறுத்தளவுக்கு ரேஷன் அட்டைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் அதே மாதிரி மட்டும் இல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்கள் வந்து வழங்கப்படுகின்றன. இது மட்டும் இல்லாமல் ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தீபாவளி பரிசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் வந்து பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்த நிலையில் ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்கள் வரிகள் வந்து விலை குறையும் என்று அறிவித்திருந்த நிலையில் அனைவருக்குமே தெரியும் இது வந்து இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டது. இது போன்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 வந்து ரொக்க பணம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. இருந்தாலுமே தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைகளுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகியுள்ளது. இதற்கான அரசுக்கு ரூபாய் 10 கோடி 10,000
கோடி வந்து செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் காத்திருக்கும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவலுடன் வந்து காத்திருக்காங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னுமே வந்து வெளியிடல. இருந்தாலும் வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலும் ஜாக்பாட்டாக கூட வந்து இருக்கலாம். வரலாற்றிலேயே முதல் முறையாக தீபாவளிக்கு ரொக்கம் ரூ. 5,000 வந்து வழங்கப்படும் அப்படின்னு மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. இருந்தாலுமே தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு ரூ. 5,000 வந்து வழங்கும் என்று குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசும் இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த பரிசாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துடன் காத்திருக்கிறார்கள். சில அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக கூட வந்து இதுக்கு வந்து சொல்லலாம். அனைத்து ரேஷன் அட்டைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்குது. எந்த ரேஷன் அட்டைக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டையை பொறுத்தளவுக்கு 5 விதமான ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது. அனைத்தையுமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வகையான ரேஷன் அட்டைகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் 5,000 வந்து கிடைக்கலாம் அப்படின்றத இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கன்ஃபார்மாக இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிற அனைத்து ரேஷன் அட்டைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 5,000 வந்து ரொக்கப்பணம் வந்து கிடைக்கும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்த போகிறாங்க. அது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னுமே வெளியிடலை. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை கார்டை பற்றி வந்து நிறைய விதமான தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகி வந்து இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்கீம் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த தீபாவளி பரிசு கட்டாயம் 2025 ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வந்து இருக்க போகுது. இருந்தாலுமே இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும். அனைத்து ரேஷன் அட்டைக்குமே கிடைக்குமா அப்படின்றத இன்னுமே வந்து தெரியல. இப்போ தமிழக மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக கூட வந்து இருக்கலாம். ஆனால் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இது மாதிரி வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரேஷன் அட்டைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரேஷன் அட்டையில் எதனா நேம் சேஞ்ச் பண்ணணும், இது மாதிரியெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இலவசமாகவே இதுக்கு மேலே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சிகரமான மக்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.